வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை நற்பவி. ஹலோ மக்களே, பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் தாங்க உட்காந்துட்ருக்கேன். நான் நிலைவாசல் கோலம் தாங்க இது. நான் நேற்று பூஜை அறையை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க மக்களே. இதுதான் என்னுடைய பூஜை அறை. 4 ஷெல்ஃபையுமே நான் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்காக எடுத்துட்ருப்பேங்க. இடத்துல தாங்க நான் முருகருக்காக வழிபாடுகள் செஞ்சிட்ருக்கேன். வேல்மாறல் மகாமந்திரம் படிக்கிற இடம் இதுதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்காக நான் ஏற்கனவே உங்களுக்கு அபிஷேகத்தில் காமிச்சிருப்பேன். எனக்கு விநாயகர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா பழனி முருகர் இருக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா தெய்வம் அம்மன்கள் எல்லாரையும் வச்சுருப்பாங்க. கூடவே பார்த்திங்கன்னா சாய்பாபாவையும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வச்சுருப்பாங்க, பெருமாள் தாயாரோடு வச்சுருப்பாங்க. இப்படி தாங்க நான் என்னோடய ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வேன். பார்த்திங்கன்னா சரஸ்வதியினுடைய சிலை இருக்காங்க. அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். நான் அந்த சரஸ்வதியினுடைய சிலை எப்படி அங்கே இருக்குது, அது எந்த நாளில் நான் வாங்கினேன்றது தெளிவாக சொல்கிறேங்க உங்களுக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது சரஸ்வதி தாயாரை நான் வாங்கின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேங்க. வேல்மாறல் மகாமந்திர பூஜை பார்த்திங்கன்னா 7வது நாள் அந்த ஐயன் அருளால் முடிஞ்சிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா நான் எப்பவும் படிக்கிற மாதிரி தாங்க விநாயகர் ராகவல் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க எல்லாத்தையும் தொடங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் புதுசாக திருப்புகழை பாடுறதுக்கான வாய்ப்புகள் அந்த முருகப்பெருமான் எனக்கு அருள் இருக்காருங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருக்குது. முதல்ல நான் திருப்புகழ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆறுமுகன்ற திருப்புகழ் தாங்க படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குரு வரையன ஓதும். இப்போ நான் படிக்கிற திருப்புகழ் பார்த்திங்கன்னா அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனா. அந்த திருப்புகழை டெய்லி படிக்கிறேங்க. இந்த 3 திருப்புகழும் நான் தினமும் படிச்சிருவேன். இதுக்கப்புறமா தாங்க நான் வேல்மாறல் படிப்பேன், குமாரசம் படிப்பேன். இன்றைய வேல்மாறனுடைய பேராவும் அந்த தெளிவுரையும் சொல்லிடுறேன் கேளுங்க மக்களே. நம்ம எப்போவும் ஆரம்பிக்கிற மாதிரி பாருங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. இப்படி ஆரம்பிச்சுட்டு அடுத்த பேர் ஆரம்பிக்கணுங்க. இனத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழித்தளர மோதும். இதனுடைய அர்த்தம் சொல்கிறேன் கேளுங்க மக்களே. சினம் கொண்டு அசுரர்களின் போர் செய்த களத்தில் எண்ணற்ற அறுபட்ட தலைகள் பற்களை கடித்து கொண்டு சிரித்து கொள்ளும்படி கண்களை உருட்டி வாய்விட்டு அலறும்படி அசுரர்களை தாங்கும் வேலே. இப்படி தாங்க இதனுடைய தெளிவுரை சொல்லப்படுது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. இப்படி தாங்க நாம் ஒவ்வொரு முறையும் சொல்ல நாம் திருத்தணியில் அடுத்தடுத்த லைன் ஆரம்பித்து தாங்க நாம் முடிக்கணும். என்ன மக்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்க்குறீங்களா? இப்போ சரஸ்வதியினுடைய சிலையினுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் கேளுங்க மக்களே. என்னுடைய பெரிய பையனுடைய பேர் யுகேஷ். அவன் பார்த்திங்கன்னா 8வது படிக்கும்போது ஸ்கூலில் கொலு வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா சரஸ்வதி சிலையை செலக்ட் பண்ணி தாங்க அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். ஸ்கூலில் வச்சு வழிபாடுகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்கங்க. அவன் 8வது படிக்க சொல்ல வாங்கின சரஸ்வதி சிலை இன்னைக்கு பார்த்திங்கன்னா அவன் டிகிரியே முடிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. நான் போடுற இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.